அமேசான் பிளிப்கார்ட்ல பொருட்களை வாங்கும்போது நாம செய்யக்கூடிய ஒரு 15 தவறுகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோம் டீல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புமணி. நாம இன்னைக்கு ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம். நீங்க ஆன்லைன்ல பொருளை வாங்கி போட்டோ நல்லா இருந்துச்சு, ரிவ்யூ படிச்சிருக்கணும், இந்த பொருளுக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டனா அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு இந்தியாவுல கோடிக்கணக்கான மக்கள் அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ போன்ற தளங்கள்ல வாங்குறாங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் ஆன்லைன் ஷாப்பிங் செய்யும் போது சில பெரிய தவறுகளை செய்யறாங்க. அந்த தவறுகளால அவங்க பணத்தை மட்டும் இல்ல, நம்பிக்கையை இழக்கிறாங்க. இன்னைக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ல 90% மக்கள் செய்யக்கூடிய 15 தவறுகளை தவறு 1, விலையை மட்டும் பார்த்து வாங்குறது. ஒரு ப்ராடக்ட ஒரு செல்லர் 499க்கும் இன்னொரு செல்லர் 699 ரூபாய்க்கும் அந்த ப்ராடக்டோட விலையை போட்டிருக்காரு அப்படின்னா நாம ஆட்டோமேட்டிக்கா 499 ரூபாய் விலையுள்ள அந்த பொருளை வாங்கிடுவோம். ஆனா செல்லரோட ரேட்டிங் பார்த்தோமா, வாரண்டி இருக்குதா, ஒரிஜினல் ப்ராடக்டா, இதெல்லாம் பார்க்க மாட்டோம். சில நேரங்கள்ல மலிவு விலை பொருட்கள் அதிக செலவுல கொண்டு போய் விட்டுரும். ரெண்டாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் மட்டும் பாக்குறது. 4.5 ஸ்டார், 4.7 ஸ்டார், 5 ஸ்டார், இதை தான் பல பேர் பாக்குறாங்க. ஆனா 5 ரிவ்யூ கொண்ட 5 ஸ்டார் ப்ராடக்டும் 50,000 ரிவ்யூ கொண்ட 4.5 ஸ்டார் ப்ராடக்டும் ஒண்ணும் கிடையாது. ரிவ்யூஸோட எண்ணிக்கை தான் ரொம்ப முக்கியம். மூணாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ரிவ்யூ போட்டோ பார்க்காததுதான். கம்பெனி அப்லோட் செய்யற போட்டோ எப்பவுமே அழகா தான் இருக்கும். கஸ்டமர் அப்லோட் செய்யற போட்டோ தான் உண்மையை சொல்லும். அதனால ஒரு ப்ராடக்ட் நீங்க ஆன்லைன்ல வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டோவை மறக்காம பாருங்க. நாலாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் படிக்காததுதான். ஒரு ப்ராடக்டோட உண்மையான குறைகளை தெரிஞ்சுக்கணும். 1 ஸ்டார் மற்றும் 2 ஸ்டார் ரிவ்யூவை படிக்கணும். அங்கதான் உண்மை இருக்கும். அஞ்சாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் படிக்காததுதான். பல பேர் போட்டோவை மட்டும் பார்த்து வாங்குறாங்க. அந்த ப்ராடக்ட் வந்ததும் இவ்வளவு சின்னதா இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பொருளை பல டைமென்ஷன்ல எடுத்த போட்டோ, அந்த பொருள் என்ன மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்க, அந்த பொருளோட வெயிட் எவ்வளவு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து தான் நாம ஒரு பொருளை ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணணும். ஆறாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக் டிஸ்கவுண்ட் நம்புறது. எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 2999 ரூபாய், ஆஃபர் பிரைஸ் வெறும் 999 ரூபான்னு போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பொருளை எப்பவுமே 999 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு பொருளை டிஸ்கவுண்ட் பார்த்து வாங்காதீங்க, அதோட வேல்யூ பார்த்து வாங்குங்க. ஏழாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் பாலிசி பார்க்காம வாங்குறது. சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்னபிள் போட்டிருப்பாங்க, சில ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் போட்டிருப்பாங்க, சில ப்ராடக்ட் நான் ரிட்டர்னபிள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கவனிக்காம ஆர்டர் பண்றது மிகப்பெரிய தவறு. எட்டாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா frequently bought together அப்படின்ற ட்ராப். ஒரு ப்ராடக்ட் வாங்க போனோம்னா அமேசான் சொல்லுது இதையும் வாங்கியிருக்காங்க, இதையும் சேர்த்து வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லுது. ஆனா பல நேரங்கள்ல அது தேவையில்லாதது. ஒன்பதாவது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் சேல். கவுண்ட் டவுன் பார்த்துட்டு ஆர்டர் பண்றது. இதுதான் பல பேர் செய்யக்கூடிய தவறு. ஒரு நல்ல விதி என்ன அப்படின்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா அந்த பொருள் உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுங்க. 10வது தவறு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ப்ராடக்ட். ஒரிஜினல் பிராண்ட் மாதிரி இருக்கும், விலை பாதியா இருக்கும், பல பேர் வாங்கி ஏமாந்து போயிடுறாங்க. பிராண்ட் ஸ்டோர்ல இருந்து வாங்குறது பாதுகாப்பானது. 11வது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா வாரண்டி பார்க்காம வாங்குறது. எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கும் பொழுது இது ரொம்பவே முக்கியம். வாரண்டி இல்லைன்னா ஏதாவது அந்த பொருள்ல பிரச்சனை வந்ததுன்னா முழு இழப்பும் நம்மளுக்கு தான். 12வது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ப்ராடக்ட்ஸ். ஒரு பொருளை வாங்கும் போது சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ்னு வரும், நமக்கு தெரியாமலே சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிடும், பிறகு மாசமும் பணத்தை பிடிச்சிருவாங்க. 13வது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் ஷாப்பிங். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறப்ப, போரா இருக்கிறப்ப, சோகமா இருக்கிறப்ப பல பேர் அந்த நேரங்கள்ல தான் ஷாப்பிங் பண்றாங்க. அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும்பாலும் தவறாக தான் முடியும். 14வது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையை விட ஆசைக்காக வாங்குறது. நம்மளுடைய மொபைல் நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கும் பொழுதே புது வெர்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாம அப்கிரேட் ஆகிறது. இது ஆன்லைன் ஷாப்பிங்ல ஒரு பொதுவான தவறா இருக்கு. 15வது தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை கம்பேர் பண்ணாம வாங்குறது. ஒரே ப்ராடக்ட் பல பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். அமேசான், பிளிப்கார்ட், பிராண்ட் வெப்சைட் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் போய் கம்பேர் பண்ணிட்டு தான் நீங்க ஒரு பொருளை வாங்கணும். இப்படி எல்லா வெப்சைட்லயும் கம்பேர் பண்ணி அந்த பொருளோட விலையை பார்க்காம உடனே வாங்கிடுறாங்க. இதனால பல பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்ல கோல்டன் ரூல்ஸ். நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன். இந்த ஃபார்முலாவை நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஏமாறாம இருப்பீங்க. ரூல் 1, ஒரு பொருளை வாங்கணும்னா 24 மணி நேரம் யோசிங்க. ரூல் 2, நெகட்டிவ் ரிவ்யூஸை படிங்க. ரூல் 3, ரிவ்யூ போட்டோஸை பாருங்க. ரூல் 4, ரிட்டர்ன் பாலிசியும் பாருங்க. ரூல் 5, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையான ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஏமாறாம இருப்பீங்க. நீங்க மாசம் 2000 ரூபாய்க்கு தேவையில்லாம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றீங்க அப்படின்னு வச்சுப்போம். அதை நீங்க ஒரு வருடத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 24,000 ரூபாய் வரும். அதை நீங்க 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 1,20,000 ரூபாய் வரும். அதையே நீங்க 10 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 2,40,000
10,000 ரூபாய் வரும். இதுதான் சிறிய தவறுகளோட மிகப்பெரிய விளைவு. நண்பர்களே, ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது ஒரு அருமையான வசதி. ஆனா நீங்க ஒரு ஸ்மார்ட் பையரா இல்லாம போயிட்டீங்க அப்படின்னா அதே வசதி ஒரு செலவு பொறியா மாறிடும். ஆஃபர் பார்த்து வாங்காதீங்க, ரிவ்யூ பார்த்து வாங்குங்க. உண்மையான தேவையை பொறுத்து வாங்குங்க. நினைவுல வச்சுக்கீங்க, சிறந்த டீல் அப்படின்றது அதிக டிஸ்கவுண்ட் இல்ல, உங்களுக்கு உண்மையிலேயே தேவையான பொருளை வாங்குறது தான். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள யோகம் டீல் வீடியோல சந்திப்போம். வணக்கம்.